ரோபோ எனக்கு பொக்கே இல்லையா? எல்லாருக்கும் பொக்கே கொடுத்தீங்க, எனக்கு இல்லை சும்மா சும்மா இல்லை அதே பொக்கே தாங்க. அதே பொக்கே தான் வருதா? இது வேறு வேறு இது வேறங்க. தேங்க்யூ வணக்கம் கொடுத்துட்டேன். Honorable Consul General of Germany, Honorable Consul General of Thailand, respected dignitaries on the dais, members of the press, இங்கே கூடியிருக்கும் என்னுடைய சாகாசம் குடும்பத்தினர் அனைவருக்கும், முக்கியமாக என் ஊரின் மேலான இந்திய ரசிகர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இது ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நினச்சி வந்தேன். பார்த்தா பல ரகசியம் உள்ள வந்துட்டுருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல. முக்கியமாக வந்து இப்போ மாதேஷ் சார் வந்து ஜீன்ஸ் பற்றி பேசினார். ஏன்னா அவர் மாதேஷ் சார் வந்து ஜீன்ஸில் தான் அசோசியேட் டைரக்டர் சங்கர் சாருக்கு. அதாவது சங்கர் சார் வந்து கிரியேட் பண்ணுவார், பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து மாதேஷ் சார் தான். ஃபேமிலியாக இருந்தோம், பழகணும். அண்ட் அவர்லேருந்து சரி எல்லாருமே தனஞ்சன் சார் இங்கே பேச நிறைய பேர் வந்து லாங் கேப்னு சொல்லிட்டாங்க. நான் செம்பருத்தி பண்ணும்போது அந்த படம் 1 வருஷம் எடுத்தேன். அதே மாதிரி த்ரோகா பண்ணும்போது 1.5 வருஷம், ஜீன்ஸ் பண்ணும்போது 2 வருஷம். அந்த கேப்பில் அந்த படம் ஒரு படம் பண்ணும்போது நான் ஒரு படத்தில் தான் பண்ணிட்டு இருப்பேன், 2-3 படம் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் வந்து அந்த படத்தில் வந்து என்னோட கமிட்மெண்ட், அந்த படம் முடிவுக்கு நான் அந்த டைம் எடுத்துப்பேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பொன்னர் சங்கர் ஒரு படம் பண்ணேன். இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ரீசனாக நிறைய பேர் வந்து சொன்னால் நீங்கள் திரும்பி வந்துட்டீங்க. நான் எங்கேயும் போகல, நான் இங்கே தான் இருக்கேன். படம் ஒரு டைம் ஆகிடுச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பொன்னர் சங்கர் பண்ணும்போது அந்த படம் பார்த்தீங்கன்னா it took us 4 years. அதுக்கப்புறம் மம்படியாக பார்த்தீங்கன்னா that took us 6 years. அதில் பொன்னர் சங்கர் பண்ணும்போது எங்களுக்கு வந்து பிரசாந்த் படம்னா ரொமான்ஸ் இருக்கும், ஃபைட் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும். இது வந்து ஒரு 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 பீரியட் ஃபிலிம் செட் ஆனாலும் அது பண்ண முடியல. அதே சமயத்தில் வந்து மம்பட்டியான்னு பார்த்தீங்கன்னா காட்டில் எடுத்த படம். அங்கே வந்து என்னால் வந்து ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேபி அப்ராட் போகிறதோ இல்லை அந்த மாதிரி பண்ண முடியல. இந்த 2 படம் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் எங்கிட்ட மீட் பண்ணி இது மாதிரி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங் படம் வந்து பண்ணணும், நீங்கள் வந்து மாடர்னாக பண்ணணும் சொல்லும்போது ஓகே இப்போ அடுத்த படம் மம்பட்டியான் அடுத்தது பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கணும், ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கணும், ஒரு எக்ஸைட்டிங் படமாக இருக்கணும், ஒரு வைப்ரண்ட் படமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ண படம் தான் சாகசம். இந்த படம் ஆரம்பிக்கும் போது தமன் சாரை மீட் பண்ணேன். தமன் சார்னு சொன்னேன்னா எனக்கு இந்த படம் நாங்கள் அவர் தான். அண்ட் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அவர்கிட்ட இந்த படம் வந்து நாங்கள் வந்து கம்போசிங் வந்து மம்பட்டியானும் சரி சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்துருந்தார் எனக்கு. அண்ட் இன்னைக்கு இருக்கிற ஒரு டேலண்டட் மியூசிக் டைரக்டர், ஹீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். ரொம்ப த வே ஹி கிரியேட்ஸ் மியூசிக். அண்ட் நான் சொல்ல வேண்டிய டைலாக் வந்து ரோபோ சொல்லிட்டாரு, அவர் வந்து கிரிக்கெட்டில் தான் கம்போஸ் பண்ணுறதுன்னு. பட் அது கிரிக்கெட்டில் மட்டும் இல்லைங்க, அவர் வந்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் பிடிச்சிட்டிங்க ஹி கிவ்ஸ் த பெஸ்ட். இந்த படத்தில் வந்து அகெயின் ஜாயின் வித் மீ. அண்ட் அவர் என்ன சொல்லணும், அடிக்கடி உங்கள் படங்கள் எல்லாமே வந்து சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி வாண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒவ்வொரு மெட்டுமே வந்து ரொம்ப அருமையாக சலிக்காமல், இதே இந்த வார்த்தை சொல்கிறேன்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு மெட்டு போடுவார். ஒரு சில நேரத்தில் வந்து அப்பாவுக்கு அந்த மெட்டு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்கும்னா அப்பாவுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி 2 பேருக்குமே மாட்டின தவிச்ச ஒரு டைம் இருந்துச்சு எனக்கு. எங்கள் 2 பேருமே ப்ளீஸ் பண்ணி அந்த ட்ராக்ஸ் அதில் வந்து ஒரே டேக்கில் ஒரே மெட்டு போட்ட ஓகேன சாங் வந்து ஆங்கிரி பேர்ட் தான். அது போட்டோன்னே இது சூப்பர் டூப்பர் ஹிட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த சாங். இவ்வளோதான் பேசும்போது நிறைய பேர் விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் சின்ன சின்ன வயசுல அடிக்க வந்தேங்க, எனக்கு வயசாகுங்க 17 வயசு நடிக்க வந்தேன், அவ்வளோதான். உங்களோட ஒரு வயசு மூத்தேன், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. தவிர்த்து என்னமோ எனக்கு ஃபீலிங் வந்துச்சு, நான் 1960 நடிக்க வந்தேன், இல்லையே 90 தானே, எனக்கு என்ன இப்படி ஒன்று வயசு ஆகலையே. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த படம் நாங்கள் பண்ணும்போது யாருங்களும் சரி ஒரு ஃபோன் கால் பண்ணி இது மாதிரி இந்த படத்தை நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொல்லும்போது ஓ மை காட், அந்த ரெஸ்பான்ஸ் இம்மிடியேட்டாக வந்து ஓகே, வேறு எந்த வார்த்தையும் பேசாமல் அடுத்த செகண்ட் வந்து நாங்கள் எங்கள் லொக்கேஷன் சொன்னோமோ வந்து நடிச்சு கொடுத்தாங்க. அது வந்து திவ்யதர்ஷினியாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து ஜஸ்ட் ஒவ்வொரு ஃபோன் கால், நான் வந்து ஜோடி நம்பர் டைமில் அவங்க மீட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் ஜட்ஜி, அவங்க கண்டஸ்டன்ட், எங்கடா திட்டு வாங்காத டைம். The relationship I shared with everyone, அதை வந்து இன்னைக்கு சாகசம் படம் பண்ணும்போது the love that came back, அதாவது
தம்பி ராமையா சாராக இருக்கட்டும், நாசர் சாராக இருக்கட்டும். இந்த படம் வந்து ஒரு ஸ்டார் ஸ்டார்டர் படம் சொல்லலாம். அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. துளசி மேடம் சொல்லிட்டு ஜான் விஜய் சொல்லிட்டு போனார். அது மாதிரி ஜான் விஜயில் எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க சும்மா யூஸ்வலாக வந்து ஃபேமிலி சொல்லி நீங்களே ஃபேமிலி மாதிரி தான். இன்னும் எவ்ரிபடி அதாவது சினிமா அப்பாற்பட்ட எல்லாமே தெரியும். அவங்க இன்னைக்கு வந்து என்னோட இந்த படத்தில் இணையும் போது ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. காயத்ரி ராகம் சொன்ன மாதிரி அவங்களோட வந்து அந்த மலேசியன் ஷோ சிங்கப்பூர் ஷோலாம் பண்ணும்போது என் கூட பேக்கில் வந்து டான்ஸ் ஆடினாங்க. அதாவது 60 சாங்ஸ் ஆடி இருக்கும் சேர்ந்து. அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ இவங்க வந்து இப்போ ஒரு கொரியோகிராஃபர் மாஸ்டர்னு சொல்லும்போது எனக்கு பெருமையாக இருந்தது. ஓகே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என் கூட வந்து இந்த படத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அது சொல்ல பிடிச்சும் போது இப்போ இந்த சாகசம் படம் இந்த விழா இன்னைக்கு நான் அப்பாட சொன்னேன், ஓகே நம்ம இந்த படம் பண்ணுறோம், இட் ஹேஸ் டு பி சம்திங் லைக் அவருக்குமே சொல்ல ஒரு சாங்ஸ் வந்து எப்பவுமே வந்து ஜாம் பேக்டாக ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ 5 சாங் இந்த படத்தில் இருந்தது. அந்த படம் அந்த 5 சாங்ஸ் வந்து நெட்டு வந்து ஃபஸ்ட்டு டியூன் போட்டு கம்போசிங் முடிஞ்சு அந்த சாங் செலக்ட் பண்ணதை இன்னிட்டு ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து ஓகே இது நல்லா செட் ஆன உடனே நாம்பத்துக்குமார் சார் அண்ட் கபிலன் சார், மதன் கார்கி இவங்களெல்லாம் மீட் பண்ணி ஓகே எங்களுக்கு வந்து நல்ல லிரிக் வேணும்னு சொல்லும்போது அவங்களும் நான் ஹேவ் டு ரியலி அப்ரிஷியேட் திஸ் டைம். ஏன்னா அவங்களும் சொல்லிக்காம 1 2 3 சார் ஒரு ஃபோன் ஒரு அப்பா கிட்டேருந்து சார் சரியில்லை சார்னு அவர் உடனே தடா போயிட்டு தடா தானே உடனே நம்பி தடா தானே போவீங்க. எப்படி தமன் வந்து கிரிக்கெட் ஆடும்போது கிரவுண்டில் வந்து போய் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு கம்போஸ் பண்ணுவாரோ, முத்துக்குமார் சார் வந்து அவருக்கு வந்து ஏதாவது வரி வரும்போது வந்து கார் எதாவது தடாவை போயிட்டு வந்துடுவார். அது போகிறதுக்குள்ள சாங் எழுதி முடிச்சுவார். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து அந்த த வே எவ்ரிடே டெடிகேட்டட் டு திஸ் மூவி அது நான் வந்து ஆல்வேஸ் தேங்க்ஃபுல். சாங் பண்ணி முடிச்சோம். ஓகே நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு படத்தை எப்படி ஸ்டார் காஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அதே மாதிரி இந்த சிங்கர்ஸ் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் காஸ்ட் வந்து ஒரு படத்துக்கு ஒரு ஸ்டார் காஸ்ட் மாதிரி. ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா சிம்புவும் லக்ஷ்மி மேனன் பாடியிருக்காங்க. இன்னொரு பாட்டு வந்து அனிருத் பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் சங்கர் மகாதேவன், ஸ்ரேயா கோஷல் இந்தியாவில் டாப் சிங்கர்ஸ். அப்புறம் மோஹித் சௌஹான் வந்து ஒரு யூனிக்கான ஒரு வாய்ஸ் வந்து அவர் கேட்கணும், அவரும் ஓகே சொன்னார். அப்புறம் ஸ்பெஷலாக வந்து தமிழ் வந்து ஓகே இந்த சாங்க்கு நானும் பாடுறேன்னு சொல்லிட்டு பாடி அவங்க கூட சேர்ந்து மானசிங் பாடினாங்க. இது வந்து ஒரு படத்துக்கு எப்படி ஒரு முக்கியத்துவம் சாங்க்கே வந்து ஸ்டார் காஸ்ட் ஒரு ஸ்டார்டடாக இருந்தது. அண்ட் நிறைய விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பட் இப்போ ஒன்லி ஒன் திங்ஸ் வந்து நம்ம விஷுவல் வந்து இப்போ ஆடியோ நல்லபடியாக நடந்தது. இப்போ விஷுவல் நல்லா என்ன சொல்லும்போது ஒவ்வொரு சாங்குமே ஒரு ப்ரொடியூசரை வந்து அப்பா வந்து ஒரு லெவலில் தான் சப்போர்ட் பண்ணுவோம். பட் அஸ் ப்ரொடியூசர் என்ன பண்ணாருன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், பிடிக்கும் சாங் ஷூட் பண்ணுறது பிடிக்கும் வந்து செட்டில் வந்து 3 நாள் செட்டு சொல்லியிருந்தோம். பாபா பாஸ்கர் மாஸ்டர் அந்த சாங் பார்த்தீங்கன்னா 4ஆவது நாள் போயிடுச்சு. அப்பாவோட கேட்குறாரு 4 நாள் போகுது என்ன பண்ணலாம் ஓகேன்னாரு. 5ஆவது நாள் போயிடுச்சு. 5ஆவது நாள் செட்டு மாஸ்டர் பிடிக்கல என்ன பண்ணலாம் செட்டை மாற்று ஸ்டாப் தி ஷூட்டிங் செட்டை மாற்று அப்படின்னாரு. அந்த சாங் வந்து ஒரு 3 days பண்ண அந்த சாங் வந்து 5 days ஆகிடுச்சு. அப்புறம் சயாங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா போயிட்டு 8 days ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆங்கிரி பார்த்தீங்கன்னா ஜப்பானில் போய் 7 days ஷூட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் ஹிடன் ஒரு ப்ரொடியூசராக வந்து என்ன பண்ணாருன்னா மேக்ஸிமம் ஃப்ரீடம் வந்து டெக்னீஷியன் எவ்வளோ கொடுக்கணும் கொடுத்து அண்ட் த வே ஹி சப்போர்ட்டட். நான் யூஸ்வலி யோசிப்பேன், நான் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி எப்படி பண்ணிட்டு இருப்பேன், என்ன நடக்குது ஒன்றும் புரியல, ப்ரொடியூசர் வந்து இப்போ இவ்வளோ காசு செலவு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இல்லை அது வந்து கரெக்டான விஷயம் தான். ஒரு படம் பண்ணும்போது அது வந்து the right amount of money has to be spent in the right way ஒன்று இருக்குது. இந்த படம் பொறுத்த வரைக்கும் the team has come together. எல்லாமே வந்து இப்போ வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க. இன்னொரு விஷயம் வந்து எனக்கு நிறைய உண்மைகள் வந்துச்சு. நான் வந்து இந்த எடிட் நான் பண்ணேன் எல்லாமே டீம் தான். தமிழ் நீங்கள் வந்து இப்போ எடிட் அதெல்லாம் எதுவும் கிடையாது. மியூசிக் பொறுத்த வரைக்கும் மியூசிக் டைரக்டர் அவர், லிரிக் ரைட்டர் நாமத்துக்குமார் சார், என் கூட நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எவ்ரிபடி they did their part including my director. And ரோபோ சங்கர் வந்து இப்போ சொல்லணும், he is like அகெயின் எல்லாம் அன்புக்கு தான். அந்த ஏதாவது அப்பா மேலே வச்ச மரியாதை எம்எல்ஏ வச்ச அன்புக்கும் அவங்க வந்து இணைந்து ஓகே ரைட் நான் வந்து போங்க ஒரு ஃபோன் காலில் வந்து நடிச்சு கொடுத்தாங்க. ஒரு ஃபோன் கால் வந்து அவ்வளோதான். இன்னைக்கு மார்னிங் கூட ஃபோன் பண்ணி வாங்கினா மார்னிங் ரேடியோ ஸ்டேஷன் வந்து பேசினார். இப்போ ஈவினிங் வந்து கம்பெனி வந்து சார் மார்னிங் நீங்கள் பண்ணலாம் இருக்குங்க ஓகே ஒரே வார்த்தை எதுவுமே இல்லைன்னு சொல்லாமல் அந்த அன்பு அந்த பாசத்துக்கு தான் நான் வந்து இப்போ நன்றி கடப்பட்டிருக்கேன். இப்போது உங்களை மாதிரி நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா விஷுவல்ஸ் வந்து இப்போ ரொம்ப நல்லா வந்திருக்கு, படமும் நல்லா வந்திருக்கு. ஸோ கூட சீக்கிரம் உங்களை வந்து இந்த படத்தோட ரிலீஸில் மீட் பண்ணுவேன். அண்ட் என்னோட என்டையர் டீம் அதாவது டைரக்டர், கேமராமேன், என் கூட நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் இந்த படத்தில் வந்து எஸ்பெஷலி இன்னைக்கு விழா நாயகன் தமிழ், thank you so much Tamil for giving one more extraordinary music to me. I really thank you from my heart. And to all the singers who have done a great job. And முக்கியமாக என்னோட ரசிகர்கள் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரசிகர் சேர்ந்து நான் ஒரு படம் இன்னைக்கு வந்து இந்த வந்து உங்களோட சேர்ந்து பார்க்கும்போது எனக்கே வந்து ப்ரெசன்ட் சர்ப்ரைஸ் தான். இப்போ உங்களோட சேர்ந்து பார்க்கும்போது அது தனி த்ரில்லாக இருந்தது. இன்னும் அடிக்கடி தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி இன்னும் மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு அரங்கத்தில் எல்லா படமும் வந்து என்னோட ரசிகர்கள் சேர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம்.